Good evening, student. So next fourth chapter இருக்கக்கூடிய 2 mark 3 mark 5 mark பார்க்க போகிறோம். எதெல்லாம் சார் 2 mark எதெல்லாம் சார் 3 mark. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 2 marks பார்த்துடலாம். ஃபோர்த் சாப்டரில் இருக்கக்கூடிய 2 marks. ஓகே, அப்போ எக்ஸசைஸ் 4.2 கொஷின் நம்பர் 3 2 2ல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன், 5ல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன், 5ல் செகண்ட் சப்ஸ்டியூஷன், 8ல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். ஓகே, next exercise 4.3 fourthல third substitution, fourthல third substitution, question number 3 2ல first second. Okay, next exercise 4.4 question number 2ல first substitution. Okay, அடுத்து exercise 4.1 exercise 4.1 question number 5 4 substitution number 2. ஓகே, அடுத்தது இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2 மார்க்கில் என்னென்ன சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 4.1 ஓகே, 4.13 4.9 4.8 4.6 4.5 4.3 இதெல்லாமே எழுதிக்குவாங்க ஸ்டூடெண்ட். இதுதான் இதுக்கு உண்டான ஃபோர்த் சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஓகே, அடுத்தது 3 மார்க்ஸ். எதெல்லாம் சார் 3 மார்க்ஸ்? எக்ஸசைஸ் 4.1 கொஷின் நம்பர் 7. ஓகே, எக்ஸசைஸ் 4.3 கொஷின் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 4.4 எக்ஸசைஸ் 4.4ல் செகண்டில் தேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல் கொஸ்டின் நம்பர் 7 5ல் தேர்டு. ஓகே, அப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் 4.10. ஓகே, அடுத்தது 4.15. ஓகே, அடுத்தது 4.27. இதுதான் சார் 3 மார்க். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது இந்த ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். எதெல்லாம் சார் 5 மார்க்ஸ்? ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியல் ஃபங்க்ஷனில் எதெல்லாம் சார் 5 மார்க்கில் கேட்பாங்க? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே சின்ன சாப்டர் தான், இருந்தாலும் நான் சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ எக்ஸசைஸ் 5 மார்க்குன்னு சொன்னாவே 4.5 தான் போகணும். 4.5ல் என்ன இருக்குது? கொஸ்டின் நம்பர் 10 9ல் ஃபஸ்ட்டு, 9ல் 4, 9ல் தேர்டு. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 4.2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கஸ்ட் சம்மாக இருக்கும். இதெல்லாம் 5 மார்க்ஸில் வரும். ஓகே, 6ல் ஃபஸ்ட்டு, 5ல் தேர்டு. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 4.1 4.1ல் கொஸ்டின் நம்பர் 7ல் 6ல் ஃபஸ்ட்டு, 8ல் செகண்டு. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அப்போ இதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் சார் எக்ஸாம்பிள் இருக்குது? எக்ஸாம்பிள் 4.28 4.23 4.22 4.7 4.4 4.29. ஓகே, 4.27 4.20. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு 5 மார்க்கில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, 5 மார்க்கை பொறுத்தளவு 4.5 தான். ஃபோர்த் யூனிட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்ல, லைன் பை லைனாக படிச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எது 2 மார்க் எது 3 மார்க் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.